சிலுவை பாதை ஜெபம். அன்பான இயேசுவே, எமக்காக சிலுவை சுமந்தீர். ஜெபம். கருணைமிகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் இரட்சிப்பிற்காக நீர் அனுபவித்த பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் தியானிக்க இன்று ஒன்று கூடியுள்ளோம். எங்கள் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பும் இதயத்தை எங்களுக்கு அருளும். உமது அன்பின் ஆழத்தை உணர செய்து சிலுவையின் வழியில் உம்மை பின்பற்ற கிருபை தாரும். ஆமேன். முதல் நிலை. இயேசு மரண தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்படுகிறார். உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, ஏனெனில் உமது சிலுவையால் உலகத்தை இரட்சித்தீர். அநியாய தீர்ப்பை அமைதியுடன் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, நாங்கள் செய்த அநியாயங்களை நினைத்து மனம் திரும்புகிறோம். உண்மை மற்றும் நீதியின் வழியில் நடக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, ஏனெனில் உமது சிலுவையால் உலகத்தை இரட்சித்தீர். எங்கள் பாவ சுமையை உமக்கே ஒப்படைத்தோம். எங்கள் வாழ்க்கை சுமைகளையும் விசுவாசத்துடன் சுமக்க வல்லமை தாரும். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, ஏனெனில் உமது சிலுவையால் உலகத்தை இரட்சித்தீர். எங்கள் பலவீனங்களால் நாம் விழுகின்றோம். எழுந்தும் நிற்கும் தைரியத்தை எங்களுக்கு அருளும். நான்காம் நிலை. இயேசு தமது தாயை சந்திக்கிறார். உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, ஏனெனில் உமது சிலுவையால் உலகத்தை இரட்சித்தீர். துயரத்தின் நடுவிலும் நம்பிக்கை தரும் சந்திப்பு இது. எங்கள் குடும்பங்களிலும் அன்பும் ஒற்றுமையும் நிலைக்க அருள் புரிவீர். ஐந்தாம் நிலை. சீமோன் உதவுகிறார். உம்மை வணங்குகின்றோம் ஆண்டவரே, ஏனெனில் உமது சிலுவையால் உலகத்தை இரட்சித்தீர். பரஸ்பரம் சுமைகளை பகிர்ந்து கொள்ளும் மனதை தாரும். சேவை செய்யும் மனப்பான்மையை வளர்த்தருளும். ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். உம்மை வணங்குகின்றோம் ஆண்டவரே, ஏனெனில் உமது சிலுவையால் உலகத்தை இரட்சித்தீர். கருணையுள்ள இதயத்தை எங்களுக்கு அருளும். துன்பத்தில் இருப்பவர்களை ஆறுதல் கூறும் துணிவை தாரும். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். உம்மை வணங்குகின்றோம் ஆண்டவரே, ஏனெனில் உமது சிலுவையால் உலகத்தை இரட்சித்தீர். மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழும் எங்களை தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே. எட்டாம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். உம்மை வணங்குகின்றோம் ஆண்டவரே, ஏனெனில் உமது சிலுவையால் உலகத்தை இரட்சித்தீர். எங்கள் கண்ணீரையும் துயரங்களையும் உமக்கு ஒப்படைக்கின்றோம். மனம் திரும்பும் வாழ்வை நடத்த உதவி செய்யும். ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். உம்மை வணங்குகின்றோம் ஆண்டவரே, ஏனெனில் உமது சிலுவையால் உலகத்தை இரட்சித்தீர். மிக கடினமான நேரங்களிலும் நம்பிக்கை இழக்காத விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். பத்தாம் நிலை. இயேசு உடைகள் கழற்றப்படுகிறது. உம்மை வணங்குகின்றோம் ஆண்டவரே, ஏனெனில் உமது சிலுவையால் உலகத்தை இரட்சித்தீர். தாழ்மையும் பணிவும் நிறைந்த வாழ்வு நடத்த எங்களுக்கு அருள் புரிவீர். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். உம்மை வணங்குகின்றோம் ஆண்டவரே, ஏனெனில் உமது சிலுவையால் உலகத்தை இரட்சித்தீர். உமது கைகளும் கால்களும் அறையப்பட்ட போது எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. உமக்கு உண்மையாய் வாழ அருள் தாரும். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். உம்மை வணங்குகின்றோம் ஆண்டவரே, ஏனெனில் உமது சிலுவையால் உலகத்தை இரட்சித்தீர். அப்பா, இவர்களை மன்னியும் என்ற உமது வார்த்தை எங்கள் இதயங்களை மாற்றட்டும். எங்கள் உயிரையும் உமக்கே அர்ப்பணிக்கின்றோம். சில நிமிடம் அமைதியாக தியானிப்போம். பனிரெண்டாம் நிலை. இயேசுவின் உடல் தாயிடம் ஒப்படைக்கப்படுகிறது. உம்மை வணங்குகின்றோம் ஆண்டவரே, ஏனெனில் உமது சிலுவையால் உலகத்தை இரட்சித்தீர். துயரத்தில் உள்ள அனைவருக்கும் ஆறுதலாக இருங்கள். தாயின் இதயத்தில் இருந்த நம்பிக்கை எங்களிலும் நிலைக்கட்டும். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். உம்மை வணங்குகின்றோம் ஆண்டவரே, ஏனெனில் உமது சிலுவையால் எங்களை இரட்சித்தீர்.
இருள் தோன்றினாலும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை ஒளி எங்களை காக்கட்டும். புதிய வாழ்வில் நடக்க எங்களுக்கு அருள் புரிவீர். நிறைவு ஜெபம். சிலுவை ஆண்டவரே, உமது தியாகம் எங்கள் இரட்சிப்பு ஆனது. சிலுவையின் பாதையில் உம்மை பின்பற்றி அன்பும் தியாகமும் நிறைந்த வாழ்வு நடத்த எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் பாவங்களை மன்னித்து உமது சமாதானத்தில் எங்களை நிலைநிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கின்றோம். ஆமேன்.